जय जय माई राधा कृष्ण माई जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई. ஜெய் சத்குருநாதா. பாபாவுடைய காக்கடா ஆரத்தி மராட்டி ஆரத்தியில் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா காக்கடா ஆரத்தியில் முதல் பாட்டை கற்றுக்கொண்டோம் பார்ட் 1. இப்போ நம்ம பார்ட் 2ல் உட்டா பாண்டுரங்கா பிரபாத சமயோபாதலான்கிற பாட்டை கற்றுக்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க பிடிஎஃப்பில் 7வது பக்கத்தை எல்லோரும் எடுத்துக்கோங்க. சாய்ராம். ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண மாயே கே ஜெய். பாபாவுடைய இந்த காக்கடை ஆரத்தியில் இப்போ நம்ம 1வது பாட்டை கற்றுக்கிட்டோம். ஸோ அப்படியே 7வது பேஜில் சரியாக பார்த்திங்கன்னா 2வது பாட்டு, அதாவது எழுக பாண்டுரங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு பூபாலம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பார்த்திங்கன்னா இது நாமதேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டுரங்க பக்தரால் எழுதப்பட்ட பாட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாட்டை அடியன் படிச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்ச்சு டு இன்ச்சாக நீங்கள் கற்றுக்கலாம். சாய்ராம். உட்டா பாண்டுரங்கா பிரபாத சமயோபாதலா வைஷ்ணவாஞ்சா மேலா கருட பாரிதாட்டலா கருட பாரா பாசுனி மஹா துவாரா பரியந்த சுரவராஞ்சி மாந்தி உபி जोडुनिया हाथ सुकसन कार्तिक नारद तुम्बर भक्तांचा कोठी त्रिशूल ढमरो खेवुनी उपा किरिजे सापथी करियुकी चा भक्त नामा उपा कीर्तनी பாடி மாஹே உபீடோலா லாவுனியா ஜனி. அவ்வளோதான். மொத்தமாக 2, 4, 6, 8 வரி தான் இருக்குது. ஸோ இந்த 8 வரியை இப்போ இன்ச்சு டு இன்ச்சாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ பாபாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. 2வது பாட்டு காக்கடா ஆரத்தியில் உட்டா பாண்டுரங்கா அப்படின்னு பக்கத்தில் ஆத்தான்னு போட்டிருக்கு பாருங்கள், அதை விட்டுடுங்க, மறந்துடுங்க. உட்டா பாண்டுரங்கா, உட்டானா எழு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? பிரபாத பிரபாத சமயோ சமயோ பாதலா உட்டா பாண்டுரங்கா பிரபாத உட்டா பாண்டுரங்கா பிரபாத சமயோ பாதலா வைஷ்ணவாஞ்சா மேலா கருட வைஷ்ணவாஞ்சா மேலா கருட. கருட பக்கத்தில் பாரின்னு இருக்க பார்த்தீங்களா, அதை பிரிச்சிருங்க. ஸோ வைஷ்ணவாஞ்சா மேலா கருட பாரி தாட்டலா தா இட்டலா சேர்த்து படிக்கணும். ஸோ உட்டா பாண்டுரங்கா பிரபாத சமயோ பாதலா வைஷ்ணவாஞ்சா மேலா கருட பாரிதாட்டலா. இதுக்கு என்ன அர்த்தமா? துயில் எழுவீர் ஓ பாண்டுரங்கா, இருளை போக்க ஆதவன் வந்து கொண்டிருக்கிறான், வைணவர்களுக்கு கருட கம்பத்தருகில் கூடிவிட்டானர் அப்படின்றது அர்த்தம். ஸோ அடுத்த வரி கருட பாரா பாசுனி மஹாத் துவாரா பரியந்த. இப்போ நல்லா கேட்கணும். கருடா கருட பாரா பாசுனி மஹா மஹா அப்படி சொல்லுவோம் இல்லையா, மஹா. கருட பாரா பாசுனி மஹா மஹா அப்படியோட முடிச்சுக்கணும். இந்த துவாரா பரியந்தா தனியாக வரணும். கருட பாரா பாசுனி மஹா துவாரா பரியந்த கருட பாரா பாசுனி மஹா துவாரா பரியந்த
सुरवरांची मांती उपी जोडुनिया हात கருட பாரா பாசுனி மகா இந்த 3 வார்த்தைகளுமே தனியாக வரணும். துவாரா பரியந்த தனி. கருட பாரா பாசுனி மகா துவாரா பரியந்த. சுரவராஞ்சி சுரவராஞ்சி மாந்தி உபி சுரவராஞ்சி மாந்தி உபி ஜோடுனியா ஹாத். நான் எந்த இடத்துல வார்த்தையை சேர்க்கிறேன், எந்த இடத்துல வார்த்தையை பிரிக்கிறேன்றத இந்த எழுத்தை வச்சு நீங்கள் பேனா வச்சு நோட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இப்போ திரும்பவும் இந்த 4 வரியை பாடுறேன். உடா பாண்டூரங்கா பிரபாத சமயோ பாதலா வைஷ்ணவாஞ்சா மேலா கருட பாரிதாட்டலா கருட பாரா பாசுனி மகா துவாரா பரியந்த சுரவராஞ்சி மாந்தி உபி ஜோடுனியா ஹாத். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2வது பேராகிராஃப்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். கருட கம்பத்திலிருந்து பிரதான வாயில் வரை எல்லா தெய்வங்களும் கூப்பிய கரங்களுடன் உங்களது தரிசனத்திற்காக காத்திருக்கின்றனர் அப்படின்றது அர்த்தம். அடுத்த 4 வரி சூப்பராக இருக்கும். சுகசன கார்த்திக நாரத தும்பர பக்தாஞ்சா கோட்டி திரிசோல டமரு கேவு நிவுபா கிரிஜே சாபதி. ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். சுகசன கார்த்திக சுகசன கார்த்திக நாரத தும்பர. இந்த 4 வார்த்தையும் சேர்க்கிறேன். சுகசன கார்த்திக நாரத தும்பர பக்தாஞ்சா கோட்டி பக்தாஞ்சா கோடி திரிசோலோ டமரு கேவு நிவுபா கிரிஜே சாபதி. இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் வாக்கில் நல்லா வரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மாபெரும் ரிஷி முனிவர்களான சுகர் சனகர் மட்டுமல்லாமல் தேவலோகத்திலிருந்து நாரதர் தும்புரு போன்றவர்களுடன் தேவி கிரிஜா ஒரு கையில் திரிசூலத்துடன் மறு கையில் உடுக்கையுடன் காத்து காண நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது அர்த்தம். ஸோ அடுத்த வரி கலியோகீச்சா பக்த நாமா உபா கீர்த்தனி பாடி மாகே உபீட்டோலா லாவுனியா ஜனி. கலியுகீச்சா கலியுகத்தில் அப்படின்னு அர்த்தம். கலியுகீச்சா பக்த நாமா உபா கீர்த்தனி பாடி மாகே உபி டோலா லாவுனியா ஜனி. இதுக்கு என்ன அர்த்தமா? கலியுகத்தின் தலை சிறந்த பாடகர் நாமதேவர் உங்கள் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார். அவரது பணிப்பெண் ஜனாபாய் மிகுந்த ஆவலுடன் உங்கள் அருட்பார்வைக்காக தியானித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்றது அர்த்தம். இதான் 2வது பாட்டு, பாபாவுடைய காக்கட அர்த்தத்தில் 2வது பாட்டு. இப்போ இந்த 2வது பாட்டை ஃபஸ்ட்லேருந்து பாடுறேன். 8 வரி தான். உடா பாண்டூரங்கா பிரபாத சமயோ பாதலா வைஷ்ணவாஞ்சா மேலா கருட பாரிதாட்டலா கருட பாரா பாசுனி மகாத் துவாரா பரியந்த சுரவராஞ்சி மாந்தி உபி ஜோடுனியா ஹாத் சுகசன கார்த்திக நாரத தும்பர பக்தாஞ்சா கோட்டி त्रिशोलो ढमरो केवु निवुपा किरिजे सापति कलियुगी चा भक्त नामा उपा कीर्तनी पाडी मागे उपी डोला லாவுனியா ஜனி. அவ்வளோதாங்க.
ரெண்டாவது பாட்டும் பாபாவுடைய காக்கடா ஆரத்தியில் பார்ட் 2ல் ரெண்டாவது பாட்டு முடிஞ்சிட்டு. இப்போ இந்த மூணாவது பாட்டு வந்து ரொம்ப பெருசு. ஸோ அது வந்து நாளைக்கு நம்ம கற்றுப்போம். நேற்றைக்கு பாட்டு 1 ஜோடுனியா அந்த கற்றுக்கிட்டோம். அடுத்தது ரெண்டாவது பாட்டு உட்டா பாண்டுரங்கா, இதையும் இன்றைக்கி சொல்லி கொடுத்தாச்சு. நல்லபடியாக பார்த்து படித்து பாபா கிட்ட பாடுங்க. சரிங்களா? சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.